வணக்கம் நேயர்களே. ஓடும் ரயிலிலிருந்து குதித்த குடும்பஸ்தர், கால்வாய்க்குள் தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்ட பெண், இது தொடர்பான செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஒருவர் ஓடுகின்ற ரயிலிலிருந்து திடீரென்று பாய்ந்திருக்கின்றார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருடைய உயிர் பிரியவில்லை. காயங்களுக்குள்ளானார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் விடுதியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வந்தவர் மீண்டும் விஷத்தை எடுத்தார், குடித்தார், உயிர் மாய்த்தார். 2 முறை முயற்சித்தார். முதல் தடவையிலேயே அவர் இறக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரை காப்பாற்றி விட்டார்கள். ஏண்டா என்ன காப்பாற்றினீங்க என்று திருப்பி வீட்டை வந்து விஷத்தை குடித்தார். இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கறதுக்கு முன்னால், வீதியில் நடந்து கொண்டிருந்த பெண் ஒருவர் கால்வாய்க்குள் தவறி விழுந்து அவரும் அடித்து செல்லப்பட்டார். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். முதல் பார்த்த ஓடுகின்ற ரயிலிலிருந்து குதித்தவர் இந்தியாவில் ஆந்திர மாநிலம் தென்காசியில் செங்கோட்டை என்ற இடத்தைச் சேர்ந்தவர். 45 வயதான செல்வகுமார். அவர் இந்த ரயிலிலிருந்து குதித்ததற்கு காரணம், அவருடைய 8 வயது மகனான அசோக் பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார். மதிய நேரம் சாப்பாடு வழங்கப்பட்டது. சாப்பிட்டவுடன் வாந்தி எடுத்தார், மயங்கினார். வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்ட மாணவன் உயிரிழந்தார். அந்த சோகம், தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்கின்ற சோகம் தந்தையை தாக்க, அதிலிருந்து மீள முடியாமல் அவர் அல்லலுற்று கொண்டிருந்திருக்கின்றார். அதனால்தான் ஒரு புகைவண்டியில் ஏறி அது வேகமாக செல்லுகின்ற நேரம் பார்த்து பாய்ந்திருக்கின்றார். நல்ல வேளை அவர் பாய்ந்த பொழுது அந்த இரும்பு வேலிகள் மற்றும் அது ஒன்றும் இல்லை நினைக்கின்றேன், காயங்களோடு தப்பினார். வைத்தியசாலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவர் வீடு திரும்பினார். அதன் பிறகு வீட்டை வந்து விஷத்தை குடிச்சிட்டு இறந்திருக்கின்றார். அந்த விசாரணைகளின் பொழுதுதான் இந்த விடயம் தெரிய வந்தது. மகனின் இறப்பு துக்கம் தாழாமல் தான் தந்தை உயிர் மாய்த்தார் என்ற விடயம் சொல்லப்பட்டது. கால்வாயில் தவறு விழுந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது சொன்னால், தன்னுடைய கணவன் மற்றும் மகனுடன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தாராம். அந்த பெண் நடந்து சென்று கொண்டு அந்த 3 பேரும் ஃபேமிலியாக போய் கொண்டிருக்கிறோம். திடீரென்று அந்த வீதியினுடைய ஒரு கட்டுமானம் உடைந்து அப்படியே கழிவுநீர் ஓடுகின்ற வாய்க்காலுக்குள் அந்த பெண் இடறி விழுந்து அடித்து செல்லப்பட்டு சென்று விட்டார். 4 நாட்களாக அந்த பெண்ணை தேடி இருக்கிறார்கள். நல்ல வேளையாக மகனும் தந்தையும் தப்பி விட்டார்களாம். இவரை 4 நாட்கள் தேடி இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடந்திருக்கிறது. அப்போ கோலாலம்பூர் போலீஸார் எல்லாம் தேடினாலும் உடலம் கிடைக்கவில்லை. பிறகு சனிக்கிழமை, நேற்று முன்தினம்தான் உடலம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு விசேடமான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு மலேசிய போலீசாருக்கும் அரசாங்கத்திற்கும் அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விடயம் தொடர்பாக பத்திரமாக உடலத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் ஆந்திராவுக்கு. இது தொடர்பான விடயங்களும் பார்க்கப்படுகிறது. அந்த இறந்த பெண், அவருக்கும் 40 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டவராக சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு வணிக ரீதியிலான ஒரு பெரிய ஒரு பிரபலமானவராம். ஒரு பிஸ்னஸாக எல்லா நாட்டுக்கும் போய் வராம். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இதர மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒருவரான அந்த பெண், அவர் இவ்வாறு விழுந்து உயிரிழந்த சம்பவமானது சில தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே என்ன பிஸ்னஸ் செய்தார், என்ன மாதிரி விடயங்கள் மலேசிய போலீசாரினால் குறிப்பிடப்படவில்லை. சில சமயங்களில் கணவரும் இப்பொழுது மகனும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் அவரை பற்றியதான முழு விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த செய்திகளையும் நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கிறோம். இதில் அநியாயமாக மகனுக்காக அவர் இறந்த சோகத்தை தாங்க முடியாமல் இருந்த தந்தையும், தன்னுடைய மகன் மற்றும் கணவருடன் வீதியில் நடந்து சென்றிருந்த பொழுது வீதி உடைந்து கால்வாய்க்குள் தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்ட பெண், இந்த செய்திகளையும் நாங்கள் பரிமாறியிருக்கின்றோம் உங்களுடன். தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுக்காக. வணக்கம் உறவுகளை, மீண்டும் சந்திப்போம்.